வணக்கம். இன்றைய பதிவு அளவு சட்டையை வைத்து அளவெடுத்து எப்படி வெட்டுவது என்பதை பற்றி இன்னைக்கு வீடியோ போட போகிறோம். வாங்க அளவு சட்டையை வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி தரோம். இப்போ இதுதான் சரியான அளவுன்னு சொல்லுறாங்க. அதனால் இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து உயரம் 24.5 ஒரு இன்ச்சு உயரம் கூட வச்சுக்கலாம். 25.5. அப்புறம் இந்த தட்டு லூசு அளவு தான் போகும். இப்போ வந்து 11 இருக்கு. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது? இப்போ இந்த 11 4 பாகமாக கூட்டணும். 11 4 பாகமாக கூட்டினோம்னா 44 46 வருது. இந்த 46 7 இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும். 7 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 39. இந்த 39 மார்புடைய அளவு. எப்படி இந்த தட்லூசை அளவெடுத்து 4 பாகம் கூட்டி அது எவ்வளோ வருதோ அதை 7 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா அது மார்பு சுற்று அளவு. இப்போ 39 மார்பு சுற்று அளவு வச்சு அப்படியே போட்டோம்னா அந்த கணக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் 11 வயிறளவு அதே 11 கீழே 11.75 கால் இன்ச்சு கூடுது. அப்புறம் ஷோல்டர் 16 கை நீளம் 8 அப்புறம் அடிக்கை லூசு 8 அப்புறம் முன்கை சுற்றளவு 6.5 ஷோல்டர் 16 கை நீளம் 8 அடிக்கை 8 முன்கை 6.25 காலர் 16 வலது பக்கம் பட்டிக்கு கரை கழிச்சு ஒரு 1 இன்ச்சு வைக்கும். இடது பக்கம் பட்டிக்கு கரையை கழிச்சு 2.25 இன்ச்சு. இப்போ உயரம் 25 பிளஸ் அரை தையல் மேலே தையலுக்கு 26. இப்போ மார்பு 39 4 ஒரு பாகம் போட்டோம்னா இந்த அடிக்கை சுற்று அடி அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கு. ஏன்னா அளவு சட்டை வைக்கும் போது அளவு எப்படி இருக்கோ அப்படியே நம்ம போடணும். இப்போ மார்பு சுற்று அளவு 11 எடுத்துருக்கோம். கட் லூஸு ப்ளஸ் அரை 12 இடுப்பளவு. இப்போ 11 அதே 11 ப்ளஸ் அரை 12 11.75 ப்ளஸ் அரை 12. ஷோல்டர் 16 அரை ஷோல்டர் 8.25 ஷோல்டரில் 8 ஒரு பாகம் கழுத்து 6 ஒரு பாகம் 1/4 இன்ச்சு மைனஸ் கழுத்து 6 ஒரு பாகம் 1/4 இன்ச்சு மைனஸ். இங்க இருந்து 2.25 இன்ச் இங்க இருந்து
2.25 ஒரு பாயிண்ட் உள்ள வச்சு ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ முன்பாகம் கழுத்து வந்து 1 இன்ச்சு நேர்கோட்டில் வெட்டி அந்த ரவுண்ட் எடுக்கும். உங்களுக்கு ரெண்டும் நீட்டாக அழகாக உட்காரும். உயரம் ப்ளஸ் அரை ஒரு 39. இது வந்து நம்ம உயரம் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு 16 இன்ச்சு போட்டிருக்கோம். மார்பு 4 ஒரு பாகம் 11 எடுத்தோம்னா 4 கூட்டினோம்னா 44, 46. இந்த 46ல் 7 மைனஸ் பண்ணால் 39. மார்பு 39 இன்ச்சு வருது. அப்புறம் அது அரை ஷோல்டர். மார்பு 4 இருப்போம் -3/4 11 + அரை 11 + அரை 11.25 + அரை. ஆக்சுவலி கழுத்து 6 ஒரு பாகம் -1/4 கழுத்து 6 ஒரு பாகம் -1/4. இது ஷோல்டர் 8 ஒரு பாகம் வச்சுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு நேர்கோடு போட்டு கழுத்தை வெட்டினா தான் நமக்கு அந்த ஷேப்பு சரியாக வரும். தேய்க்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்டில் தள்ளாமல் நிற்கும். பின்பாகம் 1 இன்ச்சு குறைய வச்சுக்கோங்க. இது வந்து உள்ள 1 இன்ச்சு ஓவரில் போட்டால் 3/4 இன்ச்சு தையல் போட்டால் தையல் போட்டு டபுள் தையல் போட்டோம்னா 1 இன்ச்சு வைக்கணும். இங்கே 3/4 இன்ச்சு. அரை ஷோல்டர் ப்ளஸ் கால் அரைக்க நேர் கோடு எடுத்து பின்பாகம் எடுத்தாச்சு. கைப்பட்டி 1 இன்ச்சு. கை நீளம் 8 + 3/4. மார்பு அது 4 ஒரு பாகம் 9.25 மைனஸ் அரை 9.25. அது பாதி. இப்போ எவ்வளோ போட்டிருக்கோம் 9.25 9.25 அதை பாதி 4.1. இப்போ இதை 3 பாகம் மேலே 3/4 இன்ச்சு கீழே கால் அரைக்காக வச்சுட்டேன். இது மாதிரி இங்கே வரும்போது இங்கே மத்தி வந்து முன்னால் 3/4 இன்ச்சு வச்சு. இப்போ கை சுற்று 6.25 ப்ளஸ் அரை 6.25. ஷோல்டர் எடுக்க போகிறோம். ஷோல்டர் 8.25 ப்ளஸ் தையல். மார்பு 12 ஒரு பாகம். மார்பு 12 ஒரு பாகம். அப்புறம் ஷோல்டரில் 8 ஒரு பாகம். ஷோல்டரில் 8 ஒரு பாகம் வச்சு அடுத்து கழுத்து 6 ஒரு பாகம் வச்சு இங்கே இருந்து கிராஸ்.
ஒரு பாயிண்ட் இங்கே ஷேப் கொடுத்து அடுத்த இந்த ரவுண்ட் எடுக்கணும். இந்த ரவுண்ட் எடுத்தால் தான் அந்த கட்டை முன்னால் வரும். கிராஸில் போட்டுக்கலாம். கார்டர் வந்து 2.5 இன்ச்சு ஆகும். கழுத்து 16. இதை 3 பாகமாக எடுத்து இங்கேருந்து 2 பாகம் நேர்கோடு 1/4 இன்ச்சு. இங்கே 1.25 நெக். இந்த 1.25 நேர்கோடு போட்டுட்டு இங்கே ஃப்ரண்டில் 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு வச்சு இந்த முதல் பாகத்துக்கு ஷேப் கொடுத்தோம். அப்புறம் இங்கே இருந்து 3/4 இன்ச்சு இங்கே ஷேப். நம்ம கார்டர் பாயிண்ட் கூட குறைய வைக்கிறது நம்ம இஷ்டம், நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெக்கு மார்க்கிலே வெட்டிடலாம். இந்த 1/4 இன்ச்சே வெட்டி எடுத்துடும். இந்த 1/4 இன்ச்சு ஏன் வெட்டி எடுக்கிறோம்னா இந்த மடக்கி வரும்போது தைக்கும்போது தானாகவே ஃப்ரண்டில் உள்ளே வந்துடும், கழுத்து உள்ளே வந்துடும். வெட்டி பாருங்க, தைங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப நான் அந்த சந்தேகங்களை உங்களுக்கு சொல்கிறது சரியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கவனித்து இதே அளவை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் தையலில் ஜெயிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.